எல்லாரோட வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருளில் ஒன்று இந்த இட்லி பொடி. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே கம்மியான பொருள் போதும். அதே மாதிரி ஒரு 15 நிமிஷத்தில் சீக்கிரமே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 1 கப்பு கருப்பு உளுந்து, 1/4 கப்பு வெள்ளை உளுந்து இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதோட வாசம் வர வரைக்கும், வாசம் இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வறுக்காதுங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து கொடுங்க. இது நல்லா வறுபட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 8லேருந்து 10 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஆல்ரெடி உளுந்து நல்லா சூடாக தான் இருக்குது, அதனால் இதுவும் சீக்கிரமே வறுபட்டுரும். நம்ம சேர்த்துருக்கிற மிளகெல்லாம் நல்லா வறுபட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி கருவேப்பிலை நல்லா சுருண்டுடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வறுபட்டுருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வைக்கலாம். இதை ஆறட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, அப்படின்னா முழுசாக ஒரு பூண்டு, அதை தோலோட ஒன்றும் பாதியமாக இடித்து உள்ளே சேர்த்துருக்கேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா உளுந்து, அதுக்கு கூட சேர்த்து இதை நம்ம இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் அதில் மிளகாயெல்லாம் முழுசாக சேர்த்துருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு மிளகாவை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உளுந்தெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்த பவுடரை நல்லா ஆற விட்டுட்டு இது ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கு கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆஃப் ஆயிலெல்லாம் செய்வீங்க இல்லையா, அப்போ இது பெப்பருக்கு பதிலாக இதை போட்டு கொடுத்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்புளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது போன் ஹெல்த்துக்கு. அதே மாதிரி சட்னி சாம்பார்லாம் வச்சு நம்ம குழந்தைங்க சாப்பிட்லேன்னா நம்ம கண்டிப்பாக இட்லி பொடி தான் கொடுப்போம். ஸோ ஒரே மாதிரி இட்லி பொடி கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி என்னோடய சேனலில் முருங்கைக்கீரை இட்லி பொடி, ஆழி விதை இட்லி பொடி இதெல்லாம் இருக்குது, அதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பச்சை பயிறு இட்லி பொடி செய்வீங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதையும் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு விளாகில் உங்களுக்கு பார்க்குறேன். என்னோடய விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.